நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் பெரியோர்களே தாய்மார்கள். திருமாவளவன் விகடன்ல எடிட்டரா கூட இருந்தார். அவர் எழுதின புத்தகம். நிறைய பேருக்கு அரசியல் பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்கும். நிறைய பேர் அதில் கலந்துக்கணும், கோலேச்சணும்னு நினைப்பாங்க, நிறைய பேர் ஒதுங்கி நிற்கணும்னு நினைப்பாங்க. யாரை வேணாலும் இல்லை. ஆனால் மாவோ சொல்வார், அரசியலை நீங்கள் புறக்கணிக்கலாம், ஆனால் அரசியல் ஒருபோதும் உங்களை புறக்கணிக்காதுன்னு சொல்லுவார். அப்போ அரசியலை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும், சமகால அரசியல்ல இயங்க வேண்டும் சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கான பெஸ்ட் சாய்ஸ் திருமாவளவன் எழுதிய பெரியோர்களே தாய்மார்கள். இந்த புத்தகத்துல மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. தாகூர் என்ன சொன்னாரு, இக்பால் என்ன சொன்னாரு, பெரியார் என்ன சொன்னாரு, கருணாநிதி எப்படி உருவானாரு, ஜெயலலிதா எப்படி போராட்டங்களையும் அவமானங்களையும் சந்திச்சாங்க, சத்தியமூர்த்தி பவன்ல என்ன நடக்குது, ராஜாஜியும் பெரியாரும் எங்க முரண்பட்டாங்க, துரோகங்கள், தியாகங்கள், வீரங்கள், போராட்டங்கள், சட்டசபையினுடைய மாண்புகள் என்ன, எல்லா விஷயமும் அதில் இருக்கு. தாகூர் சொல்லுவாரு, நீங்கள் கால்களை எம்பி குதித்தால் புழுதிகள் பறக்கும் ஒழிய வானில் பறக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. 2 புலவர்கள் சேரக்கூடிய இடத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை போடு அப்படின்ற மாதிரி பெரியார் சொல்லியிருப்பார். யாருக்கு எங்கை போல இதயம் இருக்கிறதோ அவர்களுக்கு வால் தேவையில்லை என்று இக்பால் சொல்லியிருப்பாரு. நிறைய கோட்ஸ் இருக்கு. நீங்க அடிக்கோடு இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேசேஜஸ் நிறைய இருக்கு. எல்லாருமே படிங்க. நிச்சயமா இதை படிச்சுன்னா நல்ல ஒரு பேச்சாளராக நீங்கள் பரிமாணம் அடைய முடியும். அது மட்டுமல்ல, நிறைய விஷயங்களை உங்களால் தெரிந்து கொண்டு நீங்க ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் அரசியல்ல கலந்து கொள்பவர், அரசியலை பற்றி அறிய வேண்டும் என்று நினைக்கிறவங்க எல்லாருமே தவற விடக்கூடாத ஒரு புத்தகம் பெரியோர்களே தாய்மார்களே திருமாவளவன். ஆடியோ வடிவிலையும் கிடைக்குது, யூடியூப்லேயுமே கூட இருக்கு. நிச்சயமா படிங்க, வாங்குங்க, வாசியுங்க. நன்றி.